ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி இந்த vlog பண்ணுற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ஏன்னா இது ஆக்சுவலி ஒரு எனக்கு பர்டிகுலராக ரொம்ப எமோஷ்னலான vlog, ரொம்ப சென்டிமெண்டலான vlog. ஏன்னா என்னோட ட்ரீம் பைக் ஆக்சுவலி ஹிமாலயன், ஆக்சுவலி என்னோட பிளாக் பீஸ்ட்டு. ஸோ அது இன்னைக்கு என் கூட ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அதை பார்த்துக்கணும் இன்னைக்கு. ஸோ ஏன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் இன்ஜின் ப்ராப்ளம் ஆனதுனால வண்டி நின்றுடுச்சு. ஸோ அது இப்போ சத்தியத்துக்கு அதை ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கே தெரியும், ராயல் என்ஃபீல்ட்ஸ் இன்ஜின் எல்லாம் ரொம்ப செலவு கொடுக்கும்ட்டு. ஸோ அதனால இன்னைக்கு ஆக்சுவலி அதை சேல் பண்ணுற டைம் இருந்து. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு அப்டேட் வேற வரப்போகுது சேனலில். ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு வண்டியை மிஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட பிளாக் பீஸ்டுக்கு இந்த அர்ஜுன் ரெட்டியில் வர மாதிரி சஜகன் எடுத்தோன்னு எல்லா வேலையும் பார்த்து பண்ணிட்டு பார்த்தா இன்ஜின் வேலையை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டேன். ஸோ இதுலேருந்து பார்க்குற ரைடர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா, இல்லைன்னா ஏதாச்சும் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வண்டியில் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். ஸோ பண்ண மிஸ்டேக்னால கொஞ்சம் பெரிய ஒரு பார்ட்டி என் லைஃப்லேருந்து போகுது இன்னைக்கு. ஸோ அது இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இதை எடுத்துன்னு போகிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க இவங்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து. போதும் ஞாபகம் வருது. அது ஆக்சுவலி சேனலுக்காக கண்ணீர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. பட் ஆனால் வெளியே வர மாட்டேங்குது இன்னைக்குன்னு பார்த்து. நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அழகு நல்லா வந்துச்சு, இப்ப நல்லா வர மாட்டேங்குது. வேற அழகு, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இது பண்ணா போயிட்டு இருக்கிறதுனால அழகு வர மாட்டேங்குது. அந்த டிபார்ட்மெண்ட் வேற. ஆமா, இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் should be a manன்ற மாதிரி. ஆமா, அது உள்ளே வச்சுக்கின்னு இருக்குது. மேபி இந்த ஆகஸ்ட் இல்லைன்னா அக்டோபர்ல ஒரு அப்டேட் வரும். கொஞ்சம் பெரிய அப்டேட்டா வரும். இதை விட கொஞ்சம் பெரிய அப்டேட், கொஞ்சம் ஹாப்பியான அப்டேட்டா இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்காக என்னன்னா, முன்னாடிக்கு பின்னாடிக்கு சீட்டுக்கு கொஞ்சம் ஃபில் ஆகுற மாதிரி ஒரு இது ஆகும், அவ்வளவுதான். புரியலையே. இல்ல அந்த அப்டேட் கிடையாது. அது அந்த அப்டேட் ஜென்மத்துக்கு வராது உங்களுக்கு. ஸோ இது வேற அப்டேட். இது அந்த மாதிரி அப்டேட் எல்லாம் நீங்க தப்பா கொடுக்க கூடாது பிரதர். ஜனங்க என்ன நினைப்பாங்க, என்ன பாக்குற ஜனங்க, நான் ஒரு மார்ட்டு சிங்கிள், என்னது லைஃப்லயே இந்த கன்னி பெண்களை ஏழு எடுத்து கூட பார்க்காத ஒரு கட்டணம் காலை அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ சத்தியத்துக்கு நம்ம வாழ்க்கை என்ன இருந்தாலும் இதோ வண்டி வண்டி வண்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பைக்ஸ். ஸோ இதுதான் என்னோட வாழ்க்கை. இது தவிர வேற எந்த வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை. இதுதான் எனக்கு போதை. எனக்கு வேற எந்த போதையும் எனக்கு தேவையில்லை. என்ன ப்ரோ உண்மையா அதான லிட்டரலி உண்மையாவே. நம்மளுக்கு பிடிச்ச வண்டி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாடிஃபை பண்ணிட்டு ரோட்ல போகும்போது யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை சும்மா வந்துட்டு இப்போ ப்ரோ யாருது இது காடி சராங் மாடிச்சுதுரா அப்படின்னு சொன்னா, அது லிட்டரலி அதை விட ஒரு டோப்பமைன் எனக்கு வேற சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் எதுவுமே கொடுக்காது. அதுதான் ஒரு பைக்கருக்கான ஒரு இது. பட் ஆனா இன்னைக்குதான் கடைசி நாள் அல்வாத சிம்பு சொன்ன மாதிரி தான், பைக்ஸ் ஆர் தி மோஸ்ட் எமோஷன். இப்ப என் நிலைமை எப்படி தெரியும், அதுல இப்ப என் நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது, புல்லு ஜாலியா சுத்தினுங்கிற, இப்ப ஜாலியா இப்ப சிரிச்சுங்கிற, டக்குன்னு இப்ப உள்ள பாத்ரூம்குள்ள போயிட்டு அவர் ஜெய் அழுவான் பாருங்க. ஐயோ என்ன பொறுத்து எடுக்க போறாங்க இப்ப, அந்த மாதிரி ஆயிட்டுக்குது எனக்கு. டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் ஒரு புது அப்டேட்டோட வரும். ஆக்சுவலி என்ன தெரியுமா ப்ரோ, இது ரெடி பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம். ஆமா, ஓகேவா. பட் ஆனா இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் நாங்க நினைச்ச ஒரு ப்ராப்ளமே ஒண்ணு, அது மேலும் இன்னும் ஆக்சுவலி நிறைய புது ப்ராப்ளம்ஸ் இங்க வந்துட்டு இருக்கு இதுல. ஸோ அதுதான் இப்போ நான் இதை ரெடி பண்ண வச்சாலும் என்ன சொல்றது, மறுபடியும் அந்த பழைய ஃபீல் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு, அதான் நான் ஷோரூம்காரங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ஒரு புது அப்டேட் ஒன்று எடுத்துக்க போறோம். அந்த அப்டேட் நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஆனா அப்டேட் என்னமோ சேம் தான், பட்
ரிவீல் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான். படம் சேர்ந்தேன், ஆனா படத்துல ஹீரோ வேற, அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ரோ இருங்க, லாஸ்ட் இந்த இவரு சிவாஜி பண்ணார்ல, ஒரே ஒரு வாட்டி பார்த்துன்னு வந்துடுறேன் ஒரே அப்படின்னு வாட்டி இருங்க. வண்டி வெளியேற்றுறியா பாரு. இப்போ வெளியே எடுக்க முடியாது, அதான் அந்த வண்டி இருக்குதுங்க. அந்த வண்டியை லைட்டா பின்னாடி தள்ளி விடு. இதுதான் கடைசியா ஒரு வாட்டி உட்கார டைம். லாஸ்ட் ஒன் ரைடு. ஆனா ரைடு தான் போக முடியாது. லாஸ்ட் ஒன் சிட் அவ்வளவுதான் அதுல. அம்மா சாரிடா தம்பி. ஐயோ இதுல நான் இதுக்குதான் சொல்றது பிரதர், ஒரு வாட்டி இமாலயன் ஓட்டிட்டா இமாலயன்ல எழுந்துடணும். பல்சர் எல்லாம் ஓட்டிட்டு இமாலயனுக்கு வந்து ஹாபிட் பழக்கமாயிடுது. டோன்ட் ஃபீல் தட் தம்பி. இல்ல இப்ப என்னன்னா, இது லிட்டரலி ஆக்சுவலி எனக்கு என் ஹைட்டுக்கு ரொம்ப ஆப்டபிளான வண்டி. ஸோ இந்த ஹேண்டல் எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும், ஆக்சுவலி எனக்கு தகுந்த மாதிரி சூட்டபிளா பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஹைட்டா. ஸோ இந்த ஹேண்டல் எல்லாம் வந்துட்டு லைக் நானா எனக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ண வச்சேன், ஸோ இந்த வைசர் அதெல்லாம் எடுக்க வச்சது என்னோட கம்ஃபர்டபுளுக்காக. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஆர்எனுக்கு எக்ஸ்ட்ரா சுவிட்ச் போட வச்சேன், அண்ட் ஹெட்லைட்டுக்கு எக்ஸ்ட்ரா சுவிட்ச் போட வச்சேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இது போட வச்சிருக்கேன். ஸோ இங்கே சேஃப்டி கிராஷ் கார்டு, இங்கே ஒரு கார்டு இருக்கு. அது ஆக்சுவலி இப்போ உள்ளே இருக்கு, அது இன்ஜின் ப்ராப்ளம் வந்து கழட்டிட்டேன் அது. ஸோ ஆமாம், ஸோ கடைசியை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கலாம் தலைவன். அவ்வளோதான். இனிமே இந்த வண்டி யார் ஓட்ட போறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. பார்த்தீங்கன்னா பயத்துல இல்லை, கொஞ்சம் செல்லமா வளர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க நீங்களும் அப்படின்ட்டு தான். ஸோ இது என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல. நான் இப்போ இது என்னென்னமோ பேசினுக்கிறேன், என்ன தெரியல எனக்கு. ஸோ அப்படி யார் கைக்காச்சும் போச்சுன்னா இது செகண்ட்ஸா. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நல்ல என்ன சொல்றது, உங்க உசுருக்கு இவன் பாதுகாப்பு, இவன் உசுருக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி இப்போ நிறைய வாட்டி நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கும் அபிக்கும் என்னன்னா, நாங்க இது வச்சிருந்தோம், அவன் ஆக்டிவா வச்சுட்டு இருந்தான், நான் ஆக்சஸ் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த என் நான் பட்ட அவமானத்தெல்லாம் காப்பாத்தினவன் ஆக்சுவலி வந்துட்டு இந்த வண்டி வாங்கின அப்புறமா ஒருத்தனும் பேசல என்கிட்ட. அப்புறமா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இமாலயன் வச்சிருக்கும் போது நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சைலண்ட் ஆக்கின ஒரு வண்டி இது. அவ்வளோ பேர் வாயுங்களை மூட வச்சுச்சு இது. ஸோ அதனால இவன் ரொம்ப பர்சனலான எமோஷனல் டைப். இவன் இந்த கும்கி படத்துல யானை வெட்டி இறங்குற மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. பிடிச்சிக்கிச்சு. ஸோ கிளாரிட்டி சும்மா தரமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்குதா. ஆமா, பாடி எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் சோ லாங் டைம் பம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி இப்படி அண்ணன் நீங்களும் காட்டுறீங்களா? அண்ணன் என்னடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா. எந்த கட்டு அண்ணன் தம்பி இது பல்லுக்கு. ஆனா 2 பேருமே ஒரே முயற்சி தான். ஆமா, கூடிய சீக்கிரமா வரோட 2026 டிவிக்கு எப்படி ஆட்சி பிடிக்க போதோ நம்ம அதே மாதிரி வாழ்க்கையில கொஞ்சம் பெரிய இடத்தை பிடிக்க போறோம் சீக்கிரம். முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் நிறைய இருக்கும் இந்த ஆக்சுவலி இந்த இயர்ல. ஸோ அதை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் அவுட் பண்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம எப்படி இப்போ அசால்ட்டா போய் டீ குடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தாண்டி வந்துருங்க, அவ்வளவுதான். ஜாலியா. லைஃப் இஸ் டூ ஈஸி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. என் வாய்ஸ்ல கேட்கும்போது பாட்டே கேவலமா இருக்குன்னு தளபதி எவ்வளவு நல்லா பாடியிருப்பாரு. அதை ஏதோ வில்லன் இந்த ஹீரோயினுங்களுக்கெல்லாம் பயன்படுத்துற மாதிரி, அவ்வளவுதான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கரெக்டா பேசணும். நம்ம மாநாடு எல்லாத்தையும் பேசிட்டோம், நம்மளே அரசியலுக்கு இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.